ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் கோடெக்ஸ் அப்ளிகேஷனில் வித்ட்ரால் பண்ணி 48 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகியும் உங்களுடைய பேமெண்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆகலைன்னா அதை எப்படி வித்ட்ரால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுன்னு ப்ரூஃபோட இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதே மாதிரி கோடெக்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, கோடெக்ஸ்குள்ளே போய் 3 டாட் பட்டன் கொடுத்து ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வித்ட்ரால் பெண்டிங் ஆர்டருடைய டீட்டெயில்ஸ் இங்கே காட்டும். கோடெக்ஸில் பார்த்தீங்கன்னா 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்கள் பேமெண்ட் ரிசீவ் ஆகிடும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் ரிசீவ் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த பேஜை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கொஸ்டின் மார்க்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காண்டாக்ட் சப்போர்ட் காட்டும். ஸோ அதுக்கப்புறம் கிரியேட் ரெக்வெஸ்ட் கொடுத்து லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் கஸ்டமர் சப்போர்ட் இருக்கும். அதை கொடுத்துட்டு வித்ட்ரால் கொடுத்துக்கோங்க. வித்ட்ரால் கொடுத்துட்டு செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு செலக்ட் ட்ரான்சாக்ஷனில் உங்களுடைய பெண்டிங் ஆர்டர் காட்டும். ஸோ அதை டச் பண்ணிங்க அப்படின்னா 48 மணி நேரம்ன்றது ஆவரேஜ் டைம் தான். ஆனால் எங்களுக்கு 3 to 5 days தேவைப்படும்னு சொல்லியிருப்பாங்க. உங்களால் 5 days வெயிட் பண்ண முடியலனா அதர் இஷ்யூ இதில் இருக்க மாதிரி என்டர் பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்ம் அண்ட் சென்ட் ரெக்வெஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகிடும். இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலை ப்ரூஃபோட வீடியோவை போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். தேங்க்யூ.